ஜமா மசூதி ஆய்வு விவகாரம். ஊபியில் கலவரம், பதற்றம். சம்பல் நகரில் நடப்பது என்ன? சர்ச்சைக்குரிய ஜமா மசூதி ஆய்வு விவகாரத்தால் சம்பல் பகுதியில் பதற்றம் அதிகரிப்பதன் பின்னணி குறித்து பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகரில் ஜமா மசூதி கட்டப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் இந்து கோயில் இருந்ததாகவும், எனவே அந்த இடத்தில் ஆய்வு நடத்தி உண்மை தன்மையை சரிபார்க்க கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து அந்த மசூதியில் ஆய்வு நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தொழில் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதற்காக சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சென்றனர். அப்போது அங்கு குடியிருந்த மக்கள் மசூதியில் ஆய்வு நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மசூதியை ஆய்வு செய்வதில் அதிகாரிகள் உறுதியாக இருந்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. நடந்தது என்ன என்பதை மொராதாபாத் மண்டல ஆணையர் ஆஞ்சநேய குமார் சிங் ஒரு வழக்கறிஞர் தலைமையில் தொல்லியல் ஆய்வுக்குழு பணியை தொடங்கிய போது மசூதிக்கு அருகில் கூடிய கூட்டம் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அப்போது 1000க்கும் மேற்பட்டோர் கூடிய நிலையில் மசூதிக்குள் போலீசார் நுழைவதை அந்த கும்பல் தடுக்க முயன்றது. அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் போலீசாரை நோக்கி கற்களை வீசி தாக்குதல் நடத்த தொடங்கினர். 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அந்த கும்பல் தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டது. இதையடுத்து கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கும்பலை கலைத்தனர். இந்த வன்முறை சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்கள் உள்ளூரை சேர்ந்த நயீம், பிலால், நவ்மன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜமா மசூதி அமைந்துள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த கலவரத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பல் பகுதியில் 24 மணி நேரத்துக்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கற்கள், சோடா பாட்டில்கள் அல்லது வெடிக்கக்கூடிய பொருட்களை வாங்க, பதுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பல் பகுதிக்குள் வெளியாட்கள், சமூக அமைப்புகளை சார்ந்தோர், மக்கள் பிரதிநிதிகள் முன் அனுமதியின்றி வரக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பல் கலவரம் தொடர்பாக 2 பெண்கள் உள்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. கலவரம் தொடர்பாக நீதிபதி விசாரணை நடத்தப்படும் என்றும், கலவரத்தில் தொடர்புடையோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக சம்பல் நகரில் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.